அண்மை செய்தி ஒன்றை பார்க்கின்றோம். தாம்பரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் அருந்தி 3 பேர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், குடிநீர் என்பது மிக அடிப்படையான ஒன்று, அதனை மிகுந்த கவனத்துடன் விநியோகிக்க வேண்டியது அரசின் கடமை என பதிவிட்டிருக்கிறார். மேலும் புயல் கரையை கடந்ததும் குடிநீர் கழிவுநீர் குழாய்களிடையே எவ்வித கலப்புமின்றி முறையாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறதா என்பதை அரசு உறுதி செய்திருக்க வேண்டும். ஆனால் அரசு அப்படி செயல்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் அருந்தியதாக 30க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, மயக்கம், தலை சுற்றல் ஏற்பட்டது. இதில் அதிகாரப்பூர்வமாக 2 பேர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்போது 3 பேர் உயிரிழந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள கண்டன பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மெத்தன போக்குடன் அதை செய்யாமல் சுகாதாரமற்ற குடிநீரால் மக்கள் உயிரோடு மு.க.ஸ்டாலின் அரசு விளையாடியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்கவும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளோருக்கு தக்க சிகிச்சை வழங்கி பூரண குணமடைய போதுமான சிகிச்சையை வழங்கவும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் பருகி 3 பேர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்.